வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழ் வளர்த்த சங்கம் இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. பண்டை தமிழகத்தில் தமிழ் புலவர்கள்லாம் கூடி தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு 3 சங்கங்களை கூட்டி அதுலேருந்து தான் தமிழை வளர்த்தார்கள். அந்த கடைச்சங்க காலத்தில் இருந்தது தான் 8 தொகை 10 பாட்டு நூல்லாம் நம்ம வழக்கமாக ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். பொதுவாகவே நம்ம சங்கம் சொன்னாலே அது கடை சங்கத்தை தான் குறிக்கும். சங்கன்ற சொல் பின்னாடி தான் வந்திருக்கணும். ஏன்னா அது அந்த காலத்தில் சங்கம்ன்ற வார்த்தை இருந்தான்னு தெரியல. ஆனால் அதுக்கு ஈடான தமிழ் சொற்கள் இருந்திருக்கு. கூடல், அவை, மன்றம் இதெல்லாம் ஒரு சங்கத்தை தான் குறிக்கும். கூடல் அல்லது தமிழ் சங்கம் வளர்த்த இடமாக கருதப்படுறது மதுரை. கூடல்னா மதுரையும் நம்ம அழைக்கிறோம். சமணரும் பௌத்தரும் அவங்கவுங்களோட சமயங்களை வளர்க்குறதுக்காக சங்கங்களை நிறுவினர். மதுரையில் நடைபெற்று வந்த கூடலை முதல்ல அவர்களே சங்கம் பேர் வச்சிருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய அனுமானம். தமிழ் சங்கத்தை பற்றிய குறிப்புகளை இறையனார் களவியல் உரையில் தான் முதலாக நம்ம பார்க்குறோம். தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடை சங்கங்களுடைய வரலாற்றை இப்போ கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். 3 சங்கங்களும் மதுரையில் இருந்ததுன்றதும் பல்வேறு இலக்கியங்களுக்கும் ஆசிரியர்களும் இதை ஒத்துன்ருக்காங்க. இந்த 3 சங்கங்களை பற்றி நமக்கு தெரிஞ்ச செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். முதல் சங்கம் இடம் தென் மதுரை. காலம் 4440 ஆண்டுகள். புறந்த அரசர்கள் காய்ச்சின வழுதி முதலாக கடுங்கோன் ஈராக 89 பேர். உறுப்பினர் 549 பேர். புலவர்கள் 4449 பேர். அகத்தியர், சிவபெருமான், முருகர், முறிஞ்சியார், முடி நாகனார் இவங்கெல்லாம் அங்கே இருந்திருக்காங்க. நூல்கள் பார்த்திங்கன்னா அகத்தியம், இது ஒரு இலக்கண நூல். பரிபாடல், முதுநாரை, குருகு, களரியாவிரை போன்றவை. இடைச்சங்கம் பார்த்திங்கன்னா இடம் கபாடபுரம். காலம் 3700. புறந்த அரசர்கள் வெந்தேர் செழியன் முதலாக முடன் திருமாறன் ஈராக. உறுப்பினர் 59 பேர். புலவர்கள் 3700 பேர். அகத்தியர், தொல்காப்பியர், இருந்தையார், கருங்கொழி, வேலூர் காப்பியன், சிறு பாண்டுரங்கன், திரையன், மாறன், துவரை, கோன், கிரந்தை முதலானவங்களாம் இருந்திருக்காங்க. நூல்கள் பார்த்திங்கன்னா அகத்தியம், தொல்காப்பியம் இது ஒரு இலக்கண நூல். மாபுராணம், பூத புராணம், இசை நுணுக்கம், கலி, குருகு, வெண்டாளி, வியாழமாலை, அகவல். கடை சங்கம் இடம் மதுரை. காலம் 1850. புறந்த அரசர்கள் முடத்திருமாறன்லேருந்து உக்கிர பெருவழுதி வரைக்கும். உறுப்பினர் 49 பேர். புலவர்கள் 449 பேர். சிறுமேதாவியார், சேந்தம் பூதனார், அறிவுடையார், பெருங்குன்றூர் கீழார், இளந்திருமாறன், மதுரை ஆசிரியர், அல்லந்துவனார், மருதநில நாகனார், கணக்காயனார், அகனார், நக்கீரனார் முதலானவங்களாம் இதில் இருந்திருக்காங்க. நூல்கள் பார்த்திங்கன்னா அகத்தியம், தொல்காப்பியம், நெடுநல்வாடை, குறுந்தொகை, நற்றிணை, புறநானூறு, ஐங்குறுநூறு, பதிற்று 10, 150, களி 70, பரிபாடல், கூத்து, வரிசை, சிற்றிசை, பேரிசை இதெல்லாம் இதில் வருது. உங்களுக்கும் இந்த சங்கங்களை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.